சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்பவும் வேலைதான். இப்போதைக்கு வர முடியாதுன்னா அப்புறம் எப்பதான் வருவீங்க அதை சொல்லுங்க. சரிங்க, சித்தி வராங்க, நான் அப்புறமா பேசுறேன். முத்து என்ன சொல்றான்? அவன் எப்போ வீட்டுக்கு வரானா? இப்போதைக்கு வர முடியாது, வேலை அதிகமா தான் இருக்கு, அதனால எப்ப வர முடியும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேலை செய்ய வேண்டியதுதான். அதுக்காக வீடு பொண்டாட்டி எல்லாத்தையும் மறந்துட்டு வேலை செய்யணுமா? அடிக்கடி வந்து உன்னை பாத்துட்டு போலாம்ல. அப்புறம் சித்தி, உங்க தம்பி கிட்ட சித்தி இப்பெல்லாம் கம்பெனிக்கு போறது இல்ல, மொத்த பொறுப்பையும் சௌந்தர்யா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஓ, முத்து என்ன சொன்னா? இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியும், இதெல்லாம் ரொம்ப பழைய நியூஸ் அப்படின்னு சொன்னாரு. ஏன் சித்தி, நீங்க அவர்கிட்ட இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லிட்டீங்களா? ஆமா செல்வி, 2 நாளைக்கு முன்னாடி நான் முத்துவுக்கு மெசேஜ் அனுப்புனேன். அப்போ சௌந்தர்யா எடுத்த முடிவை பத்தி அவர் ஏதாவது சொன்னாரா சித்தி? என்கிட்ட அவன் சொல்லாம இருப்பானா? சொல்லி வருத்தப்பட்டான். 5 ரூபாய் போட்டு 50 ரூபாய் எடுக்கிற காலத்துல இருந்து லட்சங்களை போட்டு கோடிகளை எடுக்கிற எனக்கு நம்ம கம்பெனில என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்குமா என்ன? சௌந்தர்யாவோட ஒவ்வொரு அசைவையும் நான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் வேற. ஆனா இவ இப்போ என்னென்னமோ அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. ஓட்ட பந்தயத்துல கூட எடுத்ததுமே 1000 மீட்டர் நம்மளால ஓட முடியாது. படிப்படியாதான் இலக்க தொட முடியும். 2 தரப்பு நியாயத்தையும் விசாரிப்போம்.